ஒரு விமன் எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் நார்மலாக விட்டுறக்கூடாது மேம்? திடீர்னு வயத்தை ரொம்ப வலிக்கிறது, கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா, ஒரு வகை குரூப் ஆஃப் லேடிஸ் who get premature menopause. The ovary ஃபெயில் ஆகிடும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த therefore the perimenopausal hormones ஜாஸ்தி ஆகிடும், மாதவிடாய் நின்றுடும். மெனோபாஸ் வரலைன்னா தான் பயப்படணும். வந்துருச்சுன்னா பெரிமெனோபாஸில் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வர்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஓவலேஷன் சரியாக இருக்கா இல்லையா? அதுவும் அந்த ப்ரெக்னென்சி வந்தாலும் சம்டைம்ஸ் இட் மே பி லைக் லேடிஸ்க்கு தமிழ்நாட்டில் ஸ்பெஷலி லேடி ஹூ ஹாஸ் ஒரு வீடை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், மாமியார் மாமனாரை பார்த்துக்கணுங்கிறச்சே ஃபஸ்ட்டு ஷீ ஷுட் தன்னை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் பியூட்டி கான்ஷியஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கும் பெரிமெனோபாஸ்க்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா மேம்? நியூஸ்18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த, உடல்நிலை சார்ந்த பல்வேறு சந்தேகங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போ அண்மையில் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு சர்வேல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற பீரியட் 50-45 வயது அப்படிங்கிற நிலையை தாண்டி இப்போ ஏர்லியாகவே நடைபெறுது அப்படிங்கிற ஒரு சர்வேல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? இதனால் பெண்களுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு இருக்குமா? இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பல்வேறு சந்தேகங்களை ரெனோன்ட் ஆப்ஸ்டெட்ரிஷியன் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கமலா செல்வராஜ் மேம் கிட்ட தான் கேட்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் மேம். மை ப்ளஷர் லவன்யா. எஸ் மேம். ஸோ இந்த ஏர்லி மெனோபாஸ் மேம், இது ஜென்ரலி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா? இதனால பெண்கள் முதல்ல வரி பண்ணிக்கணுமா மேம்? ஐ டோன்ட் திங்க் விமன் நீட் டு வரி. இது நாட் ரெகுலராக நடக்கிறது கிடையாது. சர்டன் ஒரு வகை குரூப் ஆஃப் லேடிஸ் who get premature menopause. The ovary ஃபெயில் ஆகிடும் ஒர்க் பண்ணுறதுக்கு. and therefore the perimenopausal hormones ஜாஸ்தி ஆகிடும், மாதவிடாய் நின்றுடும். நாட் ஃபார் எவ்ரிபடி. there may be ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லைனா they would have taken some drugs, ரேடியேஷன் பண்ணியிருக்கலாம். அதனால் தள்ளி போகிறதுக்கு மாத்திரை எடுத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் பல காரணங்கள் உண்டு. அதர்வைஸ் இப்போ ஐ டோன்ட் திங்க் திஸ் ஏர்லி மெனோபாஸ் இஸ் தேர். எவ்ரிபடி ப்ளீட் ஃபார் அ லாங்கர் டைம். எல்லோரும் they worry about so many things. So early menopause is, we say premature menopause, primary ovarian failure அந்த மாதிரி. அது மாதிரி இட்ஸ் நாட் வெரி ஃப்ரீக்வெண்ட். ஓகே மேம். நீங்கள் சொல்லும்போது ட்ரக் யூசஸ் அதெல்லாம் கூட ரீசன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே மேம். ட்ரக்ஸ் மேபி எடுக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஆர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ நிறையவே மாறிடுது. முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்த்தோம்னா நிறையவே லைஃப் ஸ்டைல், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே மாறிடுது. ஸோ இதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருக்கலாமா மேம்? ஆல் our food habits, emotional disturbance, sleep, and the kind of food intake we take, இது எல்லாமே will alter your menstruation. Emotional changes, all that. If a lady thinks pregnant, she come with bloated abdomen. Pregnancy மாதிரியே வயிறு உப்பின்னு ஒரு வாட்டி only gas, but she won't trust us till we show scan அது மாதிரி காமிச்சா தான் நம்புவாங்க. So it's all here. So if you think you're pregnant, they don't get periods. If they think they're not pregnant, they get bleeding. அது மாதிரி so many things are in the, especially pregnancy is controlled by our mind. ஹெரிடிட்ரி ரீசன் கூட வருமா மேம்? முன்னாடியே எங்கள் அம்மாவுக்கு மெனோபாஸ் இப்போ இந்த ஏஜில் ஆச்சு, அதனால எனக்கும் அதே ஏஜில் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். Yes, it's there. Hereditary is always there. Whatever your mother had, you are likely to follow. Even your grandparents, it can happen, no? So there's always something colorலேருந்து, habitsலேருந்து, some teaching habitsலேருந்து எல்லாமே it's hereditary. ஜென்ரலி மெனோபாஸ் ரீச் ஆக போகிறோம் அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ், பாடி சேஞ்சஸ், என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுவாங்க மேம் விமன்? Because one thing you see your mother what age she stopped. And usually when you're nearing menopause உங்களுக்கு you start putting on little weight. படப்பட நடிக்கிறது, டாக்கிகார்டியா, இஸ் எமோஷனல் சேஞ்சஸ்ஸு, குப்புன்னு வேர்க்கிறது, ஸ்வெட்டிங், அண்ட் யூ கெட் எமோஷனல் அப்செட் குவிக்லி. யுவர் ரெஸ்பான்ஸ் டு சிச்சுவேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சிலது நடக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் பீரியட் டிலே ஆகிட்டே போகும். ஃபைனலி இட் ஸ்டாப்ஸ். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்த மாதிரியான அறிவியல் பூர்வமான மாற்றங்கள் நம்ம உடலில் ஏற்படுறத பெண்கள் வேறு விதமாக பயந்துக்கிறாங்க இல்லையா மேம்? இது என்னவோ எனக்கு நடக்குது அப்படின்னு எமோஷனல் பிரேக் டவுன்ஸ் எல்லாம் இந்த டைமில் ஆகிறது இட்ஸ் வெரி காமன், நேச்சுரல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பயப்படுறாங்களா மேம்? அந்த பயத்தை எப்படி மேம் ஓவர் கம் பண்ணணும்? ஆக்சுவலி மெனோபாஸ் வரலைன்னா தான் பயப்படணும். ஏன்னா கர்ப்பப்பை ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கே, கேன்சர் போய் விட்டுமா, ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் அந்த மாதிரி வருமா, அப்போ தான் பயப்படணும். ஸோ ஆக்சுவலி மெனோபாஸ் எனிவே ஃப்ரம் 45 to 50 இட்ஸ் பட் நேச்சுரல். ஸோ அது வந்தால் யூ மஸ்ட் பி வெரி ஹாப்பி. ஹை, ஐ ஸ்டாப் மை பீரியட்ஸ், ஐ டோன்ட் ஹேவ் டு பை பேட்ஸ், ஐ டோன்ட் ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட், அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம்.
ஸோ மெனோபாஸ் வரலைன்னா தான் பயப்படணும். வந்துருச்சுன்னா ஈவன் சம் பீப்புள் கெட் அட் 40 years. ஸோ இட்ஸ் ஓகே, யூ ஷுட் receive it happily. I don't have to use pads, I can go for sports, I can go for swimming. அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். Unless people are infertile, they want a child and they're not getting periods அப்படி இருந்தால் தான் பயப்படணும். அதுக்கு தான் யூ ஷுட் டூ சம், இதான் பண்ணணும். பெரிமெனோபாஸுக்கும் இல்லை கெட்டிங் ப்ரெக்னென்சிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா மேம்? அதுக்கும் இதுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி? இல்லை, பெரிமெனோபாஸில் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி வர்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஓவலேஷன் சரியாக இருக்கா இல்லையா? அதுவும் அந்த ப்ரெக்னென்சி வந்தாலும் சம்டைம்ஸ் இட் மே பி லைக் நாட் அ ஹெல்த்தி ப்ரெக்னென்சியாக இருக்கலாம். அதாவது டையிங் எக்கு, டையிங் ஸ்பெர்ம் அந்த மாதிரி சேர்ந்ததுன்னா ப்ரெக்னென்சி ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது பெரிமெனோபாஸில் நிறைய பீப்புள் ஈவன் at 50 டெலிவர் பண்ணி நான் பார்த்துருக்கேன், நார்மல் ஹெல்த்தி சைல்டு. ஓகே மேம். ஸோ எக் ஃப்ரீசிங் பற்றி பேசணும் மேம். எக் ஃப்ரீசிங் யோர் எக்ஸ் அதை பற்றி பேசலாம் மேம். கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் டாபிக். ஆக்சுவலி உங்களை பார்த்து எனக்கு ஐ ஹேவ் ஸோ மெனி கொஸ்டின்ஸ் ரன்னிங் இன் மை மைண்ட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஸோ எக் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விமனுக்கு இட் இஸ் அட்வைஸ் பண்ணலாமா? இட் இஸ் அட்வைசபிள்னு சொல்லலாம். First indication is a lady suffering from cancer and she's going to have irradiation. That radiation will destroy the eggs. So that time we take her eggs and freeze it. If she has a husband and she has a boyfriend, she can even freeze embryos. Embryos freezing is easier than egg freezing. So that is one important indication we do. Or a lady, அதான் இது கேன்சர் வந்தால் we preserve, or the marriage if she needs to go to hysterectomy, அந்த மாதிரிலாம் இருக்கிறச்சே we do the egg freezing. தைராய்டு இருக்கிறவங்க இல்லை ஒரு மெடிகேஷன்ஸ், நிறைய மெடிகேஷன், பிசிஓடிக்கு மெடிகேஷன்ஸ் எடுத்தவங்க, இதுக்கும் இல்லை பெரிமெனோபாஸ்க்கு எதுவும் சம்மந்தம் இருக்குமா? இல்லை, நத்திங். ஃப்ரீசிங் எக்ஸ் இஸ் எனி டைம். பீப்புள் கோயிங் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறச்சே வி ஃப்ரீஸ் த எம்ப்ரியோஸ். எக் பாய் ஃப்ரெண்டாக ஹஸ்பண்ட் இருந்ததுன்னா வி ஃப்ரீஸ் எம்ப்ரியோஸ், அதே ஃப்ரீஸ் த எக்ஸ் அலோன். அது மாதிரி இதெல்லாம் கனெக்ஷனில் when the indication comes over it is we freeze the eggs or embryo if the husband is there. Okay ma'am. That happens is embryos freeze பண்ணி something happens between them, no? Then to whom does the embryo goங்கிற clash வரும். Another they have to think twice before they freeze. ஓகே மேம். இப்போ இந்த இயர்லி மெனோபாஸ்னால இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் விமனுக்கு இருக்குமா மேம்? இல்லை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வரி பண்ணிக்கணுமா? இல்லை ப்ரிவெண்ட் பண்ணால் என்ன மாதிரியான வேஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் மேம்? See, early menopause வந்து doesn't premature ovarian failureன்னு இருக்குது. Premature menopause சில ஃபேமிலியில் இருக்குது. So if a lady doesn't have baby, not married, she has to delay now, then she can prolong her periods. She can take oral contraceptive pills provided she has no other disease, no cervical factor, no breast problem, அது மாதிரி ஒன்றும் இல்லை, கேன்சர் இந்த ஃபேமிலி இல்லைன்னா she can prolong her menopause and she gets married. We can induce ovulation or get donor oocyte program on husband's sperms and she can have a baby also. So everything is in our hands and on the health of the couple. Okay. We can do anything at any time. Okay ma'am. So இது ஜென்ரல் கொஸ்டின். இது இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் 10 விமன் 7 விமன் ஆர் அண்டர் த ஹீமோக்ளோபின் லெவல். ஹீமோக்ளோபின் என்ன லெவல் இருக்குமோ அதை விட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. How much important is it to maintain your health ma'am? So hemoglobin is very important because heme carries the oxygen in our blood. If you don't have oxygen, then you are hypoglycemic, hypooxygen irundhuna, your brain will not work to the optimum. Your memory will fail, your physical health will fail, you will be very weak. Another oxygenation of the blood to almost 80 to 90, 100% is very important. So அதை வந்து oxygen carry பண்ணுறது hemoglobin. Hemoglobin, that means you cannot be anemic. Anemic patients will be gasping for breath and they can't remember, they are very weak, fragile. Another hemoglobin is the one that carries the oxygen and oxygen is the one whole body requires all the time. ஓகே மேம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது, நான் இந்த டைமில் கண்டிப்பாக போய் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துருக்கணும் அப்படின்னா ஒரு விமன் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நார்மலாக விட்டுறக்கூடாது மேம்? ஸோ நார்மலி ஒரு லேடி வந்து மாத பீரியட்ஸ் வந்து யூஸ்வலி 3 to 4 days வந்து நின்றுடும். அந்த ப்ளீடிங் இஸ் ப்ரொலாங்ட் ஒரு 8 to 10 daysனால் டெஃபினெட்லி ஷி மஸ்ட் கோ அண்ட் சி ஏதாவது கர்ப்பப்பையில் தான் கோளாறு இருக்கா, கட்டி எதாவது வந்திருக்கா, டிஸ்ஃபங்க்ஷனல் காரணம் இல்லாத ப்ளீடிங் வந்திருக்கா, நான் கேன்சர் எதாவது வந்திருக்கா தான் செக் பண்ணணும். அதை தவிர்த்து திடீர்னு வயத்தை ரொம்ப வலிக்கிறது, கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா ஃபைப்ராய்ட் கட்டி அந்த மாதிரி எதாவது கட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அண்டு சைட்லலாம் வலிக்கிறது, ஃபவுல் ஸ்வெல்லிங் டிஸ்சார்ஜ் இருந்தால் பெல்விக் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கா, எனி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது மாதிரி இந்த சர்டன் சுச்சுவேஷன்ஸ் ஃபவுல் ஸ்வெல்லிங் டிஸ்சார்ஜ் இருந்தால் பெல்விக் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸ்மெல் வந்துச்சுன்னா ட்ரைகோமோனஸ் இன்ஃபெக்ஷன், கோனோகாக்கஸ், கோனோரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கா,
sexually transmitted disease இருக்கா சொல்லி செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ எக்ஸாமினிங் யோர் செல்ஃப் யோர் பாடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா மேம்? 100%. வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் அஸ்? When you take bath only, you're supposed to massage your breast and see for any lumps. We have always taught when you take bath, just press and see there's nothing, no lump or anything. Lump இருந்தால் உடனே போய் டாக்டர்கிட்ட காமிச்சா. That is after your menstrual cycle, right ma'am? Yeah, when you're menstruating, normally when you take bath, you can just palpate and see there's no lump. Okay. And especially after marriage, after childbirth, you can get cancer breast anytime இல்லையா? Yes. So while taking bath, just இப்படி சும்மா ஒரு அப்படி பண்ணினாலே தெரியும் லம்ப் இருக்கா இல்லையான்னு. So it can be harmless lump, it can be harmful lump, கேன்சராகவும் இருக்கலாம். சர்விக்கல் கேன்சர் பற்றி பேசுனீங்க மேம். அது பற்றின அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது மேம் நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாடு விமன் கிட்ட? லேடிஸ்க்கு தமிழ்நாட்டில் ஸ்பெஷலி தேர் மோர் வரிட் அபவுட் குடும்பத்தை பற்றி, ஹஸ்பண்ட் பற்றி, அவங்கள பற்றி கேர் பண்ணுறது ரொம்ப லாஸ்ட்டு தான் தே திங்க் ஆஃப், அவங்கள பற்றி நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அதர்வைஸ் லேடி ஹூ ஹாஸ் ஒரு வீடை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், மாமனாரை பார்த்துக்கணுங்கிறச்சே ஃபஸ்ட்டு ஷீ ஷுட் தன்னை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஹெல்த்தியாக இருந்தால் தான் குடும்பத்துக்கு ஓடி ஓடி உழைக்க முடியும். ஐ டோன்ட் நோ இஃப் ஃபார் இந்தியன் விமன் அதை நினைக்கிறாளா இல்லையா, மற்றவங்களை பார்த்துட்டு தன்னை வெரி லெஸ்ஸர் அமௌண்ட்டில் மேம் அப்படி நினச்சி நம்மளை பற்றி கேர் பண்ணிக்கணுன்றது ரொம்ப குறைவான பெண்கள் தான் நினைக்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும், நான் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ் பிஃபோர் வி திங்க் அபவுட் அதர்ஸ். பட் யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்மார்ட்டாக ரெண்டுத்தையும் சம்டைம்ஸ் பண்ண தெரியும். நிறைய நரிஷிங் ஃபுட்டு குக் பண்ணுறது ஹேபிட்டாக வீட்டில் வச்சுருந்து மாமியார் எல்லாம் ஒத்துழைச்சி, சிஸ்டர்லாம் ஒத்துழைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக் த ஹவுஸ் பிகம்ஸ் அவேர் ஆஃப் த வே டு ஈட் ஃப்ரூட்ஸு, கிரெயின் லீவ்ஸு, வெஜிடபிள்ஸு, அது மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்டுன்னு ரூல் போட்டு நான்லாம் யூஸ் டு புட் அ கேலண்டர்னோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சண்டே வி ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அவுட் சைட் ஃபார்ம் க்ரூ, அந்த மாதிரி தே கேன் புட். ஐ ஹேட் அ சார்ட் ஆக்சுவலி, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வர மாதிரி கறி, கூட்டு, குழம்பு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுப்பேன். ஸோ அதை நாட் மீன் அது குக்கன் அதை பார்த்து அது பிரகாரம் பண்ணலாம். அது மாதிரி இஃப் எவ்ரிபடி டஸ் நோ ஆல் த வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ சில்ட்ரன் லேர்ன் டு ஹேவ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு அண்ட் யூ கெட் ஆல் த நரிஷ்மெண்ட். கீரை கண்டிப்பாக வேணும் இல்லையா? கீரையில் எல்லாமே இருக்குது, 10 வெரைட்டிஸ் ஆஃப் கீரையும் இருக்குது. ஓகே மேம், உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன மேம்? இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், என்னோட ஃபேவரட் கூடம்னா உங்கள் லிஸ்ட்டில் என்னென்ன மேம் இருக்குது? எனக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கும், வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும், அண்ட் வெங்காயம் பிடிக்கும், சின்ன வெங்காயம் இல்லை, ஐ லைக் தட் வெரி மச். அண்ட் ஆன் த ஹோல் ஐ ட்ரை டு பார்க்க கொஞ்சம் கஷ்டம், பட் அதர்வைஸ் தட் இஸ் சப்போஸ் பி வெரி குட், மை ஃபாதர்ஸ் ஃபேவரட். ஓகே. ஸோ ஆன் த ஹோல் ஐ ட்ரை டு இன்க்ளூட் ஆல் தி வெஜிடபிள்ஸ் டுரிங் த வீக்கில், மண்டே டு சண்டே. சண்டே ஐ லைக் டு கோ அவுட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் டு பாம் குரூப், பட் மற்றது லன்ச் அண்ட் டின்னர் வில் பி அட் ஹோம். ஓ சூப்பர் மேம். ஸோ உங்களுடைய ஃபுட் லிஸ்ட்லேயும் இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சர்விக்கல் கேன்சர் இதுக்கு வந்து ஒரு வேக்சினேஷன் இருக்குது மேம். ஸோ 10-12 இயர் கேர்ள்ஸ்க்கெல்லாம் இப்போ போடுறதுக்கு வேக்சினேஷன் இருக்குது. அதுக்கான அவேர்னஸ் இருக்கா மேம் நம்மக்கிட்ட? ஐ டோன்ட் திங்க் லேடிஸ்க்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்கான்னு தெரியல, பட் நார்மலி வி நோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை மேம்? Cervical cancer, when patients come here, we examine all of them, no? If cervix healthy or automatically they examine them. And general awareness, I don't know if people are aware that they can get cervical cancer. Well, educated people will know, but village la gudusala irukavanga they may not know about it. The government should hold a camp. We had camp in the local, villages la gudusala irukavanga we had camp through the hospital. We went and examined all the ladies for cervical cancer and all, and educated them and come. The government should do that so that you can eradicate cancer on the whole. Yes. குறிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே காமனாக இருக்கக்கூடிய கேன்சரில் பிரெஸ்ட் கேன்சர், especially low socio-economic group of people and not hygienic people, no? அவருக்கு chance and multiple partners is very good. It's very, very common, multiple partners. Okay. Either male or female, whatever it is. சூப்பர் மேம். குட் இனிஷியேட்டிவ் ஆல்சோ தட் ஹேஸ் டு பி டன் இல்லை மேம்? கண்டிப்பாக. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல், அந்த ஹார்மோன் தான் வந்து இது மெயின் காஸ் எல்லாத்துக்குமே when it comes to women அப்படின்னு சொல்லலாம். அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலில் when you have to keep it balanced அப்படின்னா என்ன மேம் டிப்ஸ் சொல்லுவீங்க? I think nothing particular. You don't take the oral contraceptive pills no long, especially during perimenopause stage long. You should not take high levels of estrogen. And also things that will increase cancer in the body, especially family history of cancer, should avoid all that. And you shouldn't try to prolong your menopause, no?
People want to look young all the time and look active and all. So they don't want to get menopause. They take estrogen and progesterone. Oral contraceptive pills alone is enough to prolong your cycles. If you start taking at 40, you're getting delayed period. If you take OC pills, as long as 60, 70 also, you can menstruate and be young and active all the time. மேம் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த பியூட்டி கான்ஷியஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து பார்த்துட்டு வந்து ஹெல்த்தை வந்து விட்டுடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சொன்னதுனால எனக்கு அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஸோ அதுக்கும் மெனோபாஸ்க்கும் பெரிமெனோபாஸ்க்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா மேம்? So if you want to look young now, you want to prolong, no, you don't want to get into menopause. Once you get into menopause, your hormones levels drops. Your estrogen goes. You start developing wrinkles. You become saggy. So you can't be like that. You can do good exercise, get nourishing food in the form of natural food. Vegetables, greens and fruits and the மாதிரி எடுத்துட்டா instead of taking estrogen. Estrogen only give for perimenopausal symptoms. Suddenly you get hot flushes, you're not able to work, திடீர்னு வேர்த்து கொட்டும் அப்படியே அந்த மாதிரி symptoms வரைச்சே low dose of estrogen you can give. Not with family history of cancer. அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அப்புறம் தான் கொடுக்கணும். Otherwise, perimenopausal, you can take low dose of estrogen, or we have cream also, estrogen cream. Just rub it little bit and you won't feel that. பட் அதெல்லாம் பற்றி கவலைப்படவே வேணாம்ல மேம். we are what kind of generation we are, நம்ம அதை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லையா மேம்? பட் ஏன் அது வந்து விமனுக்கு புரிய மாட்டேங்கிறது மேம்? That they need education, no? And people should go to schools, colleges and give education for the upcoming youngsters. Then they will know. And also to villagers, no? யாராவது போய் பேசணும். தமிழ் நல்லா பேசக்கூடியவங்க இருந்தால் they should go to village and give them health education, no? அது மாதிரி கொடுத்தா country will improve. ஒரு சில உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாது. அது டெய்லி குளிக்கணும். Once we went camp to nearby slum, போய் அந்த சில்ட்ரனை கூட குளிப்பாட்டிட்டு வந்தோம், சோப் போட்டு குளிப்பாட்டி அவங்களுக்கு சோப்பு ஹைஜீன்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். ஒன்ஸ் ஒன்லி இல்லை, we did once. So அந்த மாதிரி if government forms groups and goes to slums, improves the slums, sanitation எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரெஷ் க்ளோத்ஸ் கொடுத்து, அது கவர்மெண்ட் பண்ண மாட்டேங்குது. They can, one person, like we can adopt one slum nearby and teach the children to be hygienic, give them soap, uniform dress and improve the place. That I don't think anybody is doing in here. Okay. Somebody has to be done that has to be done in a very நிறைய social workers இருக்காங்களே. What are they doing? They can go to the slums, educate them, no? ஒரு 4-5 சர்வீஸ் சொல்கிறவங்க வந்து எப்படி give them soap, give them, once they start becoming clean, they won't want to become dirty again. அவங்களுக்கு ஃப்ரெஷ் க்ளோத்ஸ் கொஞ்சம் initially. The government can help to improve the slums, the good bathrooms, toilets, fresh water, கிணறு or government water. They should teach them hygiene. Once we did, I think, 2-3 times camps, go to slums and teach them. That no time. But we have to make time sometime and teach them. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ என்னென்ன ப்ரிவென்ஷன் பண்ணலாம், என்னென்ன விமன்ஸ் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பற்றி நிறைய டவுட்ஸுக்கும் எங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். Pleasure, Lavanya. தேங்க்யூ மேம்.